السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكلبهم باسط ذراعيه بالوصيد. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لولا أن الكلاب أمة من الأمم لأمرت بقتلها، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கும் வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு பாக்கியம் கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. டெல்லியில் உள்ள தெரு நாய்களை அதற்கு கருத்தடை செய்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று. இப்படி ஒரு தீர்ப்புக்கும் பின்பாக அந்த தீர்ப்புக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பலவிதமான விமர்சனங்கள் ஊடகங்களிலே நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த தீர்ப்பினுடைய பின்னணியில் சில இடங்களிலே மதுரையிலே ஒரு வாக்குறுத்தல் ஊட்டியிருக்கிறார்கள். நன்றி 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 என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்து நாய்களை காப்பகங்களுக்கு அனுப்பக்கூடிய தீர்ப்பை ஆதரித்து அதை வரவேற்கும் முகமாக போஸ்டர் ஒட்டுகிற அளவுக்கு அந்த தீர்ப்பு கவனம் ஈர்த்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த நாய்களின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள், நாய்க்கடியின் மூலமாக ரேபிஸ் போன்ற நோய்களின் வியாதியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள், இன்னும் இந்த நாட்டிலே பலரும் அதிலே ஆயிரக்கணக்கிலே பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்கிறார்கள். இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்திலே இன்னொரு பக்கம் இந்த தீர்ப்புக்கு எதிராகவும் விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாய்களை காப்பகங்களில் அடைப்பது மட்டுமல்ல, நாய்களை கொள்வது பற்றியும் கூட இதற்கு முன்பாக பல நாடுகளிலே செயல்படுத்தி இருக்கிறார்கள். ரஷ்யாவிலே, பிரேசிலிலே, பாகிஸ்தானிலே பல நாடுகளில் நாய்களை ஒட்டுமொத்தமாக கொன்றொழித்திருக்கிறார்கள். 2030ஆம் ஆண்டு கூட மொரோக்கோவிலே ஃபீஃபா உலகக்கோப்பை வருகிறது. அதற்காக அங்கிருக்கக்கூடிய 30 லட்சம் நாய்களை கொள்வதற்கு அந்த நாடு தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல். இப்படி அதன் மூலமாக பல தொல்லைகள் இருக்கிறது என்பதன் காரணமாக இப்படியான தீர்ப்புகளும் அதற்கு சாதகங்களும். இன்னொரு பக்கம் இது சாத்தியம் இல்லாத ஒரு நிலைப்பாடு. நாய்களை ஒழிக்க முடியாது, இப்படி ஒரு தீர்ப்பின் மூலமாக அந்த காப்பகங்களில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் 2019 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மட்டுமே 1,53 லட்சம் நாய்கள் இருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம். இந்த நாய்களை எல்லாம் காப்பகங்களில் கொண்டு அடைப்பது என்று சொன்னால், சிலர் வனவிலங்கு ஆர்வலர்கள் சொல்லியிருக்கிறார்கள், டெல்லிக்கு மட்டுமே 15,000 கோடி தேவைப்படும். 15,000 கோடி தேவைப்பட்ட இருந்தால்தான் அதற்கான காப்பகத்தையே உருவாக்க முடியும். காப்பகத்தில் வைத்து அதற்கு உணவு போட வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு அதற்கு 5 கோடி ரூபாய் செலவாகும். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? இப்படி கொண்டு போய் அடைக்க முடியும். அப்படி அடைத்தாலும் அதற்கான தீனி எப்படி போடுவது? அப்படி அடைப்பது சாத்தியமா, பிடிப்பது சாத்தியமா? அவ்வளவு நாய்களையும்
தெருநாய்கள் நீங்கள் அடைத்து விட்டாலும் கூட எல்லா நாய்களையும் பிடித்தாலும் எங்கிருந்தாலும் ஒரு நாய் வந்து சேரும். ஏனென்று சொன்னால் அதற்கான தீனிகள் கிடைக்கும் வரையிலும் அது அதை தேடி வரத்தான் செய்யும். அதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது என்றும் கூட வாதம் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பல குப்பை கூலங்கள் நாயின் மூலமாக சுத்தமாகிறது. நீங்கள் முழுமையாக நாய்களை ஒழித்து விட்டால் அந்த தீனிகளை தின்பதற்கு கழுகுகள் வரும், அதோடு நீங்கள் வாழ பழக்க வேண்டும். இல்லை, குரங்குகள் வரும் ஊருக்குள்ளே. குரங்குகள் அதற்கு தெருநாய்களை விட்டுவிட்டால் குரங்குகள் வரும், அதை சமாளிக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் வாழ பழகிக் கொண்டோம், எனவே அதை அப்படியே விட்டு விடுங்கள் என்பது போன்ற விமர்சனங்கள். எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அத்துணை நாய்களையும் கொள்வது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நிச்சயமாக அதன் மூலமாக தீங்குகள் இருக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. நாய்களின் மூலமாக பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் சில நாய்களுக்கு ஒருவர் வழக்கமாக உணவு வைக்கிறார், நன்றாகவே அவரை பற்றி தெரியும், அவரை பார்க்கிறது, ஆனாலும் கூட ஒரு நேரத்தில் அது என்னை கடித்து விட்டது என்று சொல்கிறார். நன்றாக தெரியும், பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரியாது, எல்லா நாயும் ஒரு மாதிரி தான். ஆனால் கடி நாயா இது வெறி நாயா வித்தியாசம் தெரியாது. வியாதி பாதிக்கப்பட்ட நாயா ரேபிஸ் பாதிக்கப்பட்டதா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்திலே அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பும் பெற வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் தான் நாய்களை பற்றி இஸ்லாமும் குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது ஒரு சமூகம் நாய் என்பது உலகத்திலே ஒரு விலங்கினம். அதை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கோ அல்லது அதை காப்பகத்தில் அடைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமோ என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 3 இடங்களிலே நாய்களை பற்றி சொல்லுவான். ஒரு இடம் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வஸீர். குகைவாசிகள் 300 வருட காலம் குகையில் தூங்கினார்கள். அவர்களோடு அவர்கள் அழைத்து சென்ற அல்லது அவர்களோடு சென்ற நாயும் உடன் இருந்தது என்று பாதுகாப்புக்காக இருந்திருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி. அதை பற்றி பிரத்யேகமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். குகைவாசிகளுடைய எண்ணிக்கை பற்றி விமர்சனங்களை பற்றி பேசும் பொழுது கூட கல்புகும் அவர்களுடைய நாய்களை பற்றியும் சேர்த்து சொல்லுவான். அவர்கள் 3 நபர்களாக இருந்தால் 4வது நாயாக இருக்கும், அவர்கள் 5 நபர்களாக இருந்தால் 6வது நாயாக இருக்கும், அவர்கள் 7 நபர்களாக இருந்தால் சாமிமுகம் கல்புகும் 8வது நாயாக இருக்கும் என்று திரும்ப திரும்ப அதை சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆனிலே. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா வேட்டை பிராணிகளை பற்றி சொல்லும் பொழுது, வேட்டையாடக்கூடிய சட்டங்களை சொல்லும் பொழுது, எந்த நாய்க்கு நாம் கற்றுக் கொடுத்து பயிற்சி கொடுத்து பழக்கி இருக்கிறோமோ அந்த நாய்களை கொண்டு வேட்டையாடினால் அந்த வேட்டை பிராணியும் ஹலால் ஆகிவிடும் என்கிற ரீதியில் அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை பற்றி சொல்லுவான். அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருந்தான், நேர்வழியை காட்டியிருந்தான், தன்னுடைய அத்தாட்சிகளை தெளிவாக விலக்கி வைத்திருந்தோம். ஆனால் அவன் அதை விட்டுவிட்டு உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக தீனுடைய இல்மை விட்டுவிட்டு மார்க்கத்தை விட்டுவிட்டு துனியாவுக்காக வேண்டி ஹிதாயத்தை உதறி தள்ளிவிட்டான். அவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்று. இந்த அவர் தத்திருக்குகையல்ல, நீ அதை விரட்டினாலும் அது தன்னுடைய நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு செல்லும், இல்லை என்றாலும் அதை நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் செல்லும். அதே போன்றுதான் இவனும் என்று வழிகட்டவர்களுக்கு உதாரணமாக நாக்கை தொங்க போட்டு செல்லக்கூடிய நாய்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாய்க்கு இன்னைக்கு டாக் ட்ரைனிங் என்று சர்வதேச அளவிலே படிப்புகள் எல்லாம் இருக்கிறது, எப்படி அதை பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பலரும் இன்று செல்ல பிராணிகளாக அதை வளர்க்கிறார்கள், பலரும் அதை செல்ல பிராணிகளாக வளர்க்கிறார்கள். இந்த நாயின் மூலமாக வரக்கூடிய தீங்குகள் ஏராளமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 28ஆம் தேதியை அதாவது வெறி நோய் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறி நோய் தினம் என்று ஏனென்று சொன்னால் லூயி பாஸ்டர் என்கிறார் மருத்துவ விஞ்ஞானி, அந்த தினத்தில் தான் இறந்தார். அவர்தான் ரேபிஸ் வியாதிக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தார் என்பதற்காக அவருடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் வெறிநோய் தினமும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இது போன்ற மருத்துவங்கள் கிடையாது, இது போன்ற தடுப்பூசிகள் கிடையாது, இது போன்ற விஷயத்தை முறிக்கக்கூடிய இந்த மருந்துகளும் அந்த நவீனமான முறையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, ஜாஹிலியாவுடைய காலத்திலும் கூட மக்கள் நாய்களை செல்லமாக வளர்ப்பவர்களாகவும் தாய்களோடு உடன் இருப்பவர்களாகவும் இருந்தார்கள். சிலர் நாய்களை வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் வேறு வழியின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் நாய்களை கொல்வதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கத்ரில் கிலாப், ஆரம்பத்தில் அப்படி செய்தார்கள்.
சும்ம நஹா அன்பு, பிறகு தடுத்து விட்டார்கள் நாய்களை கொல்லாதீர்கள் என்று. ஆரம்பத்திலே ஒரு எமர்ஜென்சிக்காக, அவசர நிலைக்காக அந்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். பிறகு அதை தடை செய்து விட்டார்கள். சும்ம நஹா அன்பு அன்பத்திலேயே அதை கொல்வதை விட்டும் தடை செய்தார்கள். நாய்களை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நாயை பற்றி, அது ஒரு நாய், அதை பற்றி ஒரு கேவலமாக அற்பமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிராணியாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லா அன்னல் கிலாப உம்மத்தும் மினல் உமம் லஅமர்து பிகத்லிஹா. நாய் மட்டும் ஒரு சமூகமாக இல்லை என்று சொன்னால் அதை கொல்வதற்கு நான் உத்தரவிட்டிருப்பேன். நாயையும் ஒரு உம்மத்தாக சொன்னார்கள். ஏனென்றால் குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு இல்லா பிஜனாஹைஹி இல்லா உம்மத்துன். அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஊர்ந்து செல்லக்கூடிய, பூமியில் நடந்து செல்லக்கூடிய பிராணிகளாகட்டும், வலா தாயிரி யதீரு பிஜனாஹைஹி தன்னுடைய ரெக்கைகளால் பறந்து செல்லக்கூடிய பறவைகளாகட்டும், உம்மமுன் அது ஒரு உம்மத் அம்சாருக்கும் உங்களை போன்ற ஒரு சமூகம் என்று எல்லாம் சொல்லுவார். நாய்களும் ஒரு உம்மத், அது ஒரு சமூகம். அப்படி இல்லை என்று சொன்னால் கொள்வதற்கு உத்தரவிட்டிருப்பேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாய்களுக்கும் கூட வாழ்வுரிமை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸிலே அதற்கான சிறப்புகளும் கூட நாயை பாதுகாப்பதற்காக இரண்டு, ஒரு ஆணை பற்றியும் வருகிறது, ஒரு பெண்ணை பற்றியும் வருகிறது. ஒரு மனிதர் தான் கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தார். தண்ணீர் குடித்து விட்டு மேலே ஏறி வருகிறார். ஒரு நாய் தன்னுடைய தாகத்தின் மூலமாக இறந்து விடும் அளவுக்கு அது தாகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கண்ணுற்ற அந்த நபர் மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய மோசாவிலே, தன்னுடைய குப்பை, அதாவது தன்னுடைய ஷூவிலே தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து தண்ணீர் புகட்டினார் நாய்க்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து விட்டார். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் மூலமாக கூட அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கினான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஒரு பெண்மணி பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுடைய விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெரும் குற்றவாளி, ஒரு பெரும் பாவி, அந்த பெண்மணி ஒரு நாயை பார்த்தால் அந்த நாய் தாக்கத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் தாக்கத்தினால் அது தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் அந்த பெண்மணி, அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பெரும் பாவியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவருடைய பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாய்க்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக கூட, அதனுடைய உயிரை பாதுகாப்பதன் மூலமாக கூட ஜீவகாருண்யத்தை பற்றி யாரும் இஸ்லாத்திற்கு பாடம் எடுக்க தேவையில்லை. அவ்வளவு நல்ல பண்புகளையும் பண்பாடுகளையும் நல்ல தன்மைகளையும் மார்க்கம் போதித்திருக்கிறது. அதே போன்றுதான் தொல்பொற்று முஸ்லிம்களுடைய நடைமுறையும் அப்படி. அல்லமா தன்தாவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ذிக்ரியாத் என்கிற கிதாபிலே எழுதியதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் டமாஸ்கஸ்க்கு சென்றார்களாம். டமாஸ்கஸிலே வக்ஃபுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏராளமான வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்கள் நிறுவி இருக்கிறார்கள். டமாஸ்கஸிலே வக்ஃபுல் கிலாப், நாய்களுக்கு என்று ஒரு வக்ஃபு செய்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். நாய்களுக்கு என்று ஒரு வக்ஃபு. அந்த நாய் நோயிற்று வீதியிலே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு மருத்துவம் செய்து அதற்கு உணவு கொடுத்து அதற்கு தங்குமிடம் காப்பகத்திலே வைத்து அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு செய்வதற்காகவே வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அதற்கு மஹ்கமத்துல் கிலாப் என்று சரித்திரத்திலே சொல்லப்படும் என்று எழுதுவார்கள். மஹ்கமத்துல் கிலாப் என்றால் நாய்களுக்கு நீதி வழங்கும் இடம் என்றார். அப்படிப்பட்ட தொன்று தொட்டு எந்த பிராணியையும் கேவலமாக கருதுவதோ, அதை வேதனைப்படுத்துவதோ, துன்புறுத்துவதோ மார்க்கம் அனுமதிக்கிற விஷயம் அல்ல. அதே சமயத்தில் காப்பகத்திலே கொண்டு போய் அவ்வளவு நாய்களையும் ஒன்று சேர்க்க முடியுமா? அது சாத்தியமா? அவற்றுக்கு தீனி போட முடியுமா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் நாய்களை பற்றி இன்னொரு புறமும் இருக்கிறது. அதனுடைய தீங்குகள், அதனுடைய வியாதிகள், அது கடித்தால் என்னென்ன ஆகும், அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும். அதனால் மார்க்கம் அதற்கான வழிகாட்டலையும் கொடுத்திருக்கிறது. அதனுடைய எச்சிலில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த வைரஸ் கிருமிகள் எப்படிப்பட்ட கொடூரமானவை. இன்று உலகத்திலே விலங்கினத்தின் மூலமாக ஏராளமான நோய்கள், ஏறத்தாழ 150 நோய்கள் விலங்கினத்தின் மூலமாகவே வருகிறது. அதிலே நாயாகட்டும் அல்லது குரங்காகட்டும் பன்றியாகட்டும், இன்னைக்கு குரங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ பேர் உண்டு. வவ்வாலின் மூலமாக இந்த கொரோனா வந்தது கூட சைனாவிலிருந்து வந்தது. அவன் வவ்வாலை சாப்பிடுபவன், அதன் மூலமாக தொற்றிய கிருமிதான் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பலவிதமான பிராணிகளின் மூலமாக வியாதிகள் வருகிறது. அதன் மூலமாக தொற்றிக் கொள்கிறது, மனிதனையும் அந்த வைரஸ் தொற்றிக் கொள்கிறது என்பதன் காரணமாக மார்க்கம் அதிலிருந்து எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹூர் இனாய் அஹதிக்கும் இதா வலத ஃபீஹில் கல்பு,
ஒரு பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால், தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்திலே நாய் தண்ணீர் குடித்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் நாய்க்கு. தண்ணீர் குடித்தால் குடிக்க விட்டுவிட வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் அப்படி நாய் வைத்து குடித்து விட்டால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எஃபசிலுஹு ஸலாஹா 7 தடவை அந்த பாத்திரத்தை கழுக வேண்டும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தண்ணீரை குடித்து விட்டு மீதி தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட வேண்டும். அந்த தண்ணீர் நஜீஸ் ஆகிவிடும். நாயினுடைய எச்சில் நஜீஸ், நாயினுடைய எச்சில் நஜீஸ், ஒட்டுமொத்த உடலும் நஜீஸ் அல்ல, ஆனால் நாயினுடைய எச்சில் நஜீஸ். அது பட்டுவிட்டால் அல்லது தண்ணீர் குடித்து விட்டால் ஐயகுஸலஹு 7 மர்ராத்தின் 7 தடவை கழுக வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு அறிவிப்பிலே 3 தடவை கழுக வேண்டும் என்றார்கள். அதன் மூலமாக அதனுடைய வைரஸை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாய்களை வீட்டிலே வளர்ப்பது, இன்னைக்கு முஸ்லிம்களிடத்திலும் கூட வீட்டிலே நாய் வளர்ப்பது என்பது ஒரு நடைமுறையாக மாறிக்கொண்டு வருகிற ஒரு கலாச்சாரம். இது மேலை நாட்டு கலாச்சாரம். நாய்களை செல்ல பிராணியாக வளர்ப்பது, அதோடு கொஞ்சுவது, கொஞ்சி குழாவுவது, அதை தன்னுடைய பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வருவது, தன்னோடு அணைத்துக் கொள்வது, இதுவெல்லாம் இன்று சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மார்க்கம் அப்படி நாய்களை ஒன்று சேர்த்து வைக்குமாறு நமக்கு போதிக்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. வீட்டிலே நாய் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. நிர்பந்த தேவைகளுக்காக, பாதுகாப்பு காரணங்களுக்காக, வேட்டையாடுவதற்காக, அதே போன்று நம்மளுடைய விவசாய பணிகளில் தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாதுகாப்புக்காக நாயை வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டிலே வேறு வழியே இல்லை என்றால், வேறு வழியே இல்லை, நாயை வைத்துத்தான் பாதுகாக்க வேண்டும் என்கிற வழி இருந்தால்தான், வேறு வழி இல்லை என்றால் பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக வீட்டிலே வளர்ப்பு பிராணிகள், செல்ல பிராணிகள் இருக்கிறது. ஆடு மாடு வளர்க்கலாம். அதே போன்று சிலருக்கு ஆர்வம் இருக்கிறது, வீட்டிலே மீன் தொட்டிகளை வைத்திருப்பார்கள், மீன்களை வைத்திருப்பார்கள், பறவைகளை வளர்ப்பார்கள், கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்து. பறவைகளை கூண்டுக்குள்ளே அடைத்து வைக்க முடியுமா என்றால் அதற்கான தீனியை ஒழுங்காக போட்டு, வீட்டிலே பறவைகள் வளர்க்கக்கூடாது என்றல்ல, பிரியம் இருந்தால் அதன் மீது பாசத்தை காட்டுவதற்காக நம்முடைய வீட்டிலே அதனுடைய பறவைகளை குழந்தைகளுக்காக, வீட்டினுடைய அழகுக்காக வேண்டி அப்படி நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய தீனியை முழுமையாக போட வேண்டும், அதற்கான உணவை முறையாக கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்றார்கள். கேட்டார்கள், ஒரு சின்ன பையன் இருந்தான். அவர் பார்த்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். சிட்டுக்குருவி வளர்க்கிற பழக்கம் இருந்துச்சு அந்த சின்ன பையன்கள். அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கம் விசாரிச்சாங்க. யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். நுகைர் என்ன ஆச்சு, சிட்டுக்குருவி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. வீட்டிலே பறவைகள் வளர்ப்பதோ, அதே போன்று அழகுக்காக மீன் தொட்டிகள் வச்சிருக்கிறோம், ஆனால் சுகாதாரம் பெறக்கூடாது. அதன் மூலமாக வீட்டினுடைய சுகாதாரம் பெற்று அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு தொந்தரவாக ஆகக்கூடாது. முடிந்த வரையிலும் பறவைகளை கூட கூண்டில் அடைத்து வைப்பதை விட்டு தவிர்த்துக் கொள்வதுதான் நல்லது. ஏனென்றால் அதை விடுதலையாக, அதை சுதந்திரமாக வெளியே விட வேண்டும். ஒரு கால் நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை பழக்கப்படுத்த வேண்டும். அது நமக்கு பழக்கமாகிவிட்டது என்று சொன்னால் கூட்டை விட்டும் வெளியே விட்டு விட வேண்டும் சுதந்திரமாக. அது மீண்டும் தானாக வந்துவிடும். எல்லா நேரத்திலும் அடைத்து தான் வைக்க வேண்டும் என்கிற பழக்கத்தை உருவாக்கக்கூடாது. இது மாதிரியாக நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் இது தவறில்லை. மார்க்கம் இதற்கு தடை விதிக்கவில்லை. அதற்கான உரிமைகளை, அதற்கான தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி ஒழுங்கான சுகாதாரத்தை பாதுகாத்து வீட்டிலும் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக சொல்ல பல பேருக்கு பூனை வளர்ப்பதில் ஆசை இருக்கும். ஆனால் பல சமயங்களில் பூனையின் மூலமாகவும் தொந்தரவுகள் உண்டு. பூனையினுடைய எச்சிலின் மூலமாகவும் தொந்தரவுகள் வரும். அது வாய் வைத்து விட்டாலும் கூட அதையும் கொடுக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது இது மாதிரியான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் நாய் வளர்ப்பது என்பது மார்க்கம் தடை செய்ய உண்டு. நாய் வளர்ப்பது, நாயை செல்ல பிராணியாக ஆக்கிக் கொள்வது, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள், கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தேவைக்காக கூட வீட்டிலே பாதுகாப்புக்காக நாயை வைத்திருப்பது கூட உச்சிதமானதல்ல. அதை விட வேறு வழிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வந்தது. அதாவது இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்த பிறகு வேற எதுவும் தேவையில்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நாய் கூட சில சமயம் திருடனுக்கு சாதகமாக கூட போயிடலாம், துஷ்டத்தை போட்டார், அது அதுக்கு சாதகமாக போயிடும். ஏதாவது தீனியை போட்டுட்டு வர்றவன் சும்மா வரமாட்டான். திருடன் வந்தா கூட அவன் நாயை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு தான் வரும். வீட்டில் நாய் இருந்தா அப்படி நாய் சத்தம் போட்டா கூட அந்த சத்தம் கேட்காமல் வீட்டில் தூங்குபவர்களும் உண்டு. அதனால் இதுவெல்லாம் ஒரு முடிவான ஒரு காரியம் அல்ல பாதுகாப்புக்கு. வீட்டு பாதுகாப்புங்கிற காரணத்தை வச்சு அந்த நாய் வீட்டில் வளர்க்கிறதோ அதை செல்லமாக நாம் ஆக்கிக் கொள்வது
இது உசிதமானதல்ல, சரியானதும் அல்ல. ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக பரக்கத் போய்விடும். வீட்டில் இருக்கக்கூடிய நாயின் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கத் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மா மின் அஹ்லி பைத்தின் யர்தபிதுன கல்பன் இல்லா நகஸ மின் அமலிஹிம் குல்ல யௌமின் கைராத். ஏதாவது வீட்டுக்காரங்க வீட்டிலே நாயை, சில பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே தான் நாயை கட்டி போட்டுக்கிறோம், அதனால வீட்டுக்குள்ள இல்லை. வீட்டை சார்ந்து இருப்பது, வீட்டு முகத்தில் வைத்திருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே தனியா ஒரு இடம் வச்சு வளர்க்கிறோம், எல்லாமே அதில் சேர்ந்ததுதான். நம்மை சார்ந்தது, நாம் தான் பாதுகாக்கிறோம், நாம் தான் இடம் கொடுக்கிறோம் என்றால் அது நம்முடைய வீட்டை சார்ந்ததுதான். நம்ம வீட்டுக்கு வெளியே தான் வச்சிருக்கிறோம், அதனால இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது வீட்டுவாசிகள் தங்களுடைய வீட்டிலே நாயை கட்டி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நகசமின் அமலிஹிம், அவர்கள் செய்கிற அமல்கள், நம்ம நிறைய அமல் செஞ்சாலும் கூட நம்ம எந்த தொழுகையும் விடுறதில்லை, எந்த நோன்பையும் விடுறதில்லை, நபிலான தொழுகையை விடுறதில்லை, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் சதக்கா செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இப்படி நிறைய அமல் செஞ்சாலும் கூட அப்படி செய்யறோமா இல்லையாங்கிறத யோசிக்கணும். அந்த அமலும் கூட குறைந்து போகும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்ல யௌமின் கீராத்துன், ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் அளவுக்கு, ஒரு கணிசமான அளவுக்கு செய்கிற அமல் போயிடும், அமல்களுக்கான நன்மை போய்விடும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாய் என்பது ஒரு உம்மத், ஒரு சமூகம், அதை பாதுகாக்க வேண்டும், அதற்காக உதவி செய்ய வேண்டும், அதற்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நமக்கு தொல்லை தருகிறது என்கிற கடிநாயாக இருந்தால் அதை அடிப்பதற்கும் கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அது நாய் மட்டுமல்ல, அது பாப்பாக இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் மனித இனத்திற்கு தொல்லை கொடுக்குமோ, உயிர் நம்முடைய உயிரா அதனுடைய உயிரா என்றால் நம்முடைய உயிருக்குத்தான் முதலிடம், நம்முடைய உயிருக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ரேபிஸ் பயங்கரமான வியாதி. ரேபிஸ்னால லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை, அதுக்கு பைத்தியம் அர்த்தம். நாய் பைத்தியம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுமா, தண்ணீரை செஞ்சால் அது இருக்கும். ஒரு நாய் மாதிரியை குறைப்பது, நாயினுடைய தன்மை முழுமையாக வந்துவிடும். இறுதியில கடைசியில மூத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துடும். அவ்வளவு மோசமான வியாதிகள். எனவே இது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய மறு சீரமைப்பு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்த செய்தி, நாயை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய காரியம். அதே சமயத்திலே அதை நம்முடைய வீட்டோடு சேர்த்து வைத்துக் கொள்வது, செல்ல பிராணியாக வைத்துக் கொள்வது, இதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, கடுமையான எச்சரிக்கைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுகளை, போதனைகளை எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எடுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாசுது அவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.